அமோனியா அதிகமா இருக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகும், கரெக்டா ஃபுட் எடுக்காது. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், கில்ஸ் இதெல்லாம் என்ன ஆகும், டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கில்ஸ் டேமேஜ் ஆகும்போதே அங்கே என்ன நடக்கணும்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிரீத், அதாவது ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இதனாலே மேஜரான இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. அமோனியா அதிகமாக இருக்கிறதுனால மீன்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுறதுனால ஃபீடிங்கும் எடுக்காததுனால சீக்கிரம் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எதனால இந்த அமோனியா ரைஸ் ஆகுது? ஓவர் ஃபீடிங், அதாவது சாப்பிட்றதுக்கு எக்ஸஸா நம்ம ஃபீட் போட்டுடுறோம். ரெண்டாவது ப்ராப்பரான ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் இல்ல. தேர்ட் ஒன் என்ன பண்றோம்னா, ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி நம்ம டேப் வாட்டரை டைரக்டா யூஸ் பண்றோம். இந்த 3 கேட்டகரி தான் என்ன பண்ணுதுன்னா அமோனியாவை சடனா ரைஸ் பண்ணி விடுது.